வந்து மடிச்சுட்டு இது கூட அரணிலாவான்னு சொல்லுவேனே அந்த அரணிலா வச்சு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். கைடு அளவு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போது இதை பிரிச்சுட்டு இப்படி எடுத்து அதே கைடு அளவு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இதையும் கைடு அளவு தைக்கலாம். கைடு அளவு தைச்சிட்டு இங்கே பாருங்கள், இந்த பெல்ட் ஈவனாக இப்படி வச்சுட்டு இதில் பெல்ட்டு மார்க் பண்ணணும். பெல்ட்டோடைய ஹைட் வந்து 4, இங்கேருந்து 3.5 மிடில். ஓகேங்களா? இந்த ஹைட்லேருந்து மிடில்லேருந்து 3.5. இங்கே 4 வைக்கிறதுனால இங்கே 3 வைக்கணும். ஓகேங்களா? இது சின்னதாக தான் பல்ல விழுது, பரவாயில்ல, நீங்கள் அப்படியே பண்ணுங்கள், ஸ்டிச்சிங்கில் போயிடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது லெவலாக கட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போங்க. இதில் லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணிவிடுங்க. இந்த சைட்லேயும் ட்ரிம் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? பெல்ட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவ். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், கை 2 கையும் தனித்தனியாக பிரிக்கக்கூடாது. ஒன்றா இருக்கும் போதே பாருங்கள் 1/4 இன்ச்சு மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த பிசுரில் அந்த கட் பண்ணிவிடுங்க. 1/4 இன்ச்சு தைக்கும் போது மிடில் தைங்க. இந்த 1/4 இன்ச்சு மிடில் தைக்கணும். ஓகேங்களா? இந்த 1/4 இன்ச்சு மிடில் நடுவில் வரணும் தையல். இங்கே பாருங்கள். ஓகேங்களா? நடுவில் வரணும் தையல். நெக்ஸ்ட் வந்து 1 இன்ச்சு மடித்து தைக்கணும். ஆனால் நான் மடித்து தைக்க மாட்டேன். இப்படி 1 இன்ச்சில் வச்சு கீறிப்பேன். கீறினா அந்த ஃபோல்டிங் உட்காந்துக்கும். சரிங்களா? ஸ்லீவ் ஃபுல்லாகவே கீறிக்கலாம். முதல்ல எந்த ப்ளவுஸ் கொடுத்தாலும் அந்த 10 மெஷர்மெண்ட் எழுதிக்கோங்க. அந்த 10 மெஷர்மெண்ட் வச்சு நம்ம தைக்கணும். சரிங்களா? இப்போது ஸ்லீவோடைய டவுன் ரவுண்டு அப் ரவுண்டு பார்த்து ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், ஸ்லீவோடைய எண்டு ரவுண்டு. ஓகேங்களா? ஸ்லீவோடைய எண்டு ரவுண்டு வந்து இங்கே பாருங்கள், நான் மெஷர்மெண்ட் எழுதலை. இங்கே பாருங்கள் 4.5. ஓகேங்களா? மேலே அப் ரவுண்டு வந்து இங்கே அப் ரவுண்டு இப்படி நேராக தான் எடுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு கரெக்டாக தெரியலனா இங்கேருந்து 3 இன்ச்சு வச்சுட்டு அந்த 3 இன்ச் எங்கே வருதோ அந்த இடத்துல அப் ரவுண்டு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் 12 வருது. ஓகேங்களா? 6 வருது. இங்கே மிடில் வந்து இது எண்டு ரவுண்டு வந்து 4.5. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எண்டு ரவுண்டு இங்கே வச்சு 4.5 வச்சு இங்கே 12 6 மார்க் பண்ணுவோம். இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், முதல்ல மார்க் பண்ணோம் இல்லைங்களா? அந்த ப்ளவுஸ்லேருந்து இந்த ஸ்லீவ் மேலே வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒன்றா வச்சு ஆல்ரெடி நம்ம இங்கே ஆல்ரெடி இங்கே ஷேப் எடுத்துருக்கணும். ஷேப் எடுக்காமல் விட்டுட்ருக்கேன். அது ஷேப் எடுத்துக்கலாம். மேலே ஒரு பீஸ், கீழே ஒரு பீஸ் விட்டுட்டு மிடில் இருக்கிறது எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு ட்ரிம் பண்ணிட்டு நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அங்கே ஒரு நேச்சஸ் கொடுத்துக்கலாம். எக்ஸஸாக வந்து ஒரு 1.5 கிளாத் விட்டு எக்ஸஸ் கிளாத்து கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே நேச் இருக்கணும், இங்கே நேச் இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி திருப்பி பார்த்தோம்னா இப்படி ஷேப் தெரியணும். ஓகேங்களா? இப்போ ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம்.
இப்போ பேக் பீஸில் வந்து 1.25 மடித்து ஸ்டிச் பண்ணோம். நான் 1/4 இன்ச்சு மடித்து பாருங்கள், கரபாகம் மட்டும் மடித்து அப்படியே 1 இன்ச் வச்சுருவேன். ஆனால் நீங்கள் தைக்கும்போது அந்த 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு தான் 1 இன்ச் தைக்கணும். ஓகேங்களா. பேக் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஷேப்பை வந்து எப்படி டாட் பிடிக்கணுன்றது உங்களுக்கு ட்ராயிங் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் இதில் வந்து நான் ட்ராயிங் பண்ணாமல் அப்படியே தைக்கிறேன். நீங்கள் தைக்கும் போது ட்ராயிங் பண்ணி தான் தைக்கணும். ஓகேங்களா. இது 1.25 இந்த அகலம், இந்த ஹைட் வந்து 3 இன்ச்சஸ். ஓகேங்களா. நான் ரெகுலராக தைக்கிறதுனால எனக்கு அந்த மெஷர்மெண்ட்டு தெரியும். ஆனால் நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு தைங்க. ஓகேங்களா. இது வந்து நெக்கு வந்து சின்ன நெக்காக இருக்குது, 5 இன்ச்சஸ் தான் இருக்குது. அதனால் இங்கே ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு இப்படி மடித்து இங்கே டாட் போடுவேன். 5.5 6 வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி ரெண்டுத்தையும் மிடில் பண்ணி இங்கே பாருங்கள், இப்படி 2ஆக மடித்து இங்கே மிடில் பண்ணி நீங்கள் தைங்க. ஓகேங்களா. இது வந்து நெக்கு 5 தான் இருக்குது. அதனால் இங்கே ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு இங்கே மிடில் பண்ணி இங்கே 1/4 இன்ச்சு வச்சு 2.5ல் நான் ஃப்ரண்ட்டு டாட் பிடிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த டாட்டுக்கும் மிடில். ஓகேங்களா. அங்கே பாருங்கள், இப்படி வரும் மிடில். இப்படி எடுத்து இப்படி மடித்து இங்கே 3.5. இப்போ இந்த டாட்டு பிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த டாட்டு அக்கு மாதிரி வரணும். சரிங்களா. அங்கே பாருங்கள், இந்த 2 டாட்டுக்கு மிடில் வச்சுட்டு இதுலேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக வருதுங்களா. அக்கு மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஷேப்பு. ஓகேங்களா. இப்போ நம்ம பெல்ட்டு ரெடி பண்ணலாம். இப்படி அட்டாச் ஆகணும். இப்போ பாருங்கள், இப்படி வச்சு இப்படி மேலே திருப்பிக்கோங்க. திருப்பிக்கின்னு கீழே வந்து ஒரு பீஸ் விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், இங்கே 1/4 இன்ச்சு பெல்ட் கிளாத் வரட்டும். இந்த வீலேருந்து இங்கே பாருங்கள், இங்கே வரும்போது இப்படி கோன் மாதிரி மடிச்சிடணும். ஓகேங்களா. இப்படி வச்சுக்கணும். அதே 3 புள்ளியிலே தைங்க. இந்த கைட்லேருந்து இங்கே ஒரு புள்ளி கிளாத் வெளியே வரணும். சரிங்களா. இங்கே பாருங்கள், இந்த கைட்லேருந்து இந்த சைடில் ஒரு புள்ளி கிளாத் வெளியே வரணும். இப்போ இது தைச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இதை இப்படி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த பெல்ட் கிளாத் எடுத்து இதில் க்ளோசிங் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த கார்னர் வந்து ஷேப் இதில் இல்லை. ஓகேங்களா. அப்போ இந்த எண்டுலேருந்து அதே மாதிரி இங்கேயும் இந்த ஷேப் கிடையாது. அதனால் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறேன். இந்த கார்னரில் வந்து இறங்குறேன். ஓகேங்களா. ஷேப்பு இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ திருப்பணும். இப்படி திருப்பினீங்கன்னா பர்ஃபெக்ட் ஷேப் வரும். ஓகேங்களா. இப்போது கொக்கி பீஸ் வைக்கணும். இது கிளாத் அதிகமாக இருக்குது, அதனால் இதில் எடுத்துக்கலாம். இது 3 இன்ச்சு, இது 2 இன்ச்சு. ஓகேங்களா. இப்போ ஐ பீஸு. இப்போ மேலேருந்து உள் பக்கம் லெஃப்ட் சைடு உள் பக்கம் 3 இன்ச்சஸ் வைக்கணும். ஓகேங்களா. சேம் அதே 3 புள்ளியிலே தைங்க. இப்படி திருப்பிட்டு லைட்டாக இப்படி கீறிடுங்க. எக்ஸஸ் ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்படி மேல் பக்கம் திருப்பி முதல்ல கீழே தான் மடிக்கணும். ஓகேங்களா. அப்படி கீழே மடிச்சுட்டு அப்படியே 1/2 இன்ச் மடித்து இது மேலே உட்கார வைக்கணும். ஓகேங்களா. அந்த தையல் மேலே உட்கார வைக்கணும். நான் ஃபஸ்ட்டு உங்களை இங்கே தைக்க சொல்லுவேன். நான் தைக்கிறது இந்த தையல் தான் ஃபஸ்ட்டு தைப்பேன். எனக்கு வரும் தைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து
ட்ரை பண்ணுங்கள், வந்துச்சுன்னா தைங்க. ஓகேங்களா? வரலையா இந்த ஃபஸ்ட்டு இந்த எட்ஜு தையல் போட்டு அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் தையல் போங்க. இது தச்சினே வந்துட்டு ஊசி உள்ளே இறக்கி டர்ன் பண்ணி தைச்சி இதுலேருந்து இந்த தையல் மட்டும் இன்னும் கொஞ்சம் கிட்ட வச்சுப்பேன். ஏன்னா ப்ளவுஸ் டைட்டாக போடுவோம், பிச்சுக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கிட்ட தையல் வச்சு போடுவோம். ஓகேங்களா? சிறு தையல்னால் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃப்னஸ் கரெக்டாக வரும். ஓகேங்களா? நல்லா ஃபினிஷிங் பார்த்து தைங்க, அழகாக வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. அது லெஃப்ட் ரைட்டு பார்த்து தைங்க, இல்லை மேலே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் கரெக்டு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது லெஃப்ட், இது ரைட்டு. இப்போ இந்த பக்கம் தைக்கணும். இந்த அகலம் வந்து 1.25, ஹைட்டு 3 இன்ச்சு. நான் அது சொன்னேன் இல்லைங்களா, மேலேருந்து 1 இன்ச்சு விட்டுட்டு 4 இன்ச்சு டாட்டு. இந்த லென்த்து வந்து 2.5. இது ரெண்டுத்துக்கும் மிடில் இப்படி பிடிச்சி இப்படி எடுத்துக்கணும். இது 4 இன்ச்சு டாட், 3.5. ஓகேங்களா? இந்த டாட்டுக்கு மட்டும் போயிட்டு ரிட்டர்ன் வரணும், 2 தையல் வரணும். இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கிளாத் நீடு த்ரெட்டு விட்டு விட்டு கட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ இது இப்படி ஜாயிண்ட் ஆகணும். ஓகேங்களா? இது இப்படி வச்சு பார்த்துட்டு இப்படி மேலே திருப்பிக்கோங்க. ஒரு கிளாத் எடுத்துகிட்டு அதே மாதிரி முன்ன சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரியே இந்த பெல்ட் கிளாத்து 4 இன்ச்சு மேலே விட்டுடுங்க. விட்டுட்டு இப்படி தைங்க. ஓகேங்களா? இப்படி தைக்கணும். முன்ன வந்து இந்த ஷேப் வந்து மேலே வந்துச்சு, இது கீழே வருது. அப்போது ரைட் லெஃப்ட்டு கரெக்டாக தைக்கணும்னு அர்த்தம். இந்த தையல் வரைக்கும் இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து பிடிச்சிக்கிட்டு இப்படி மேலே டைட்டாக பிடிச்சிக்கோங்க. சேம் அதே 3 புள்ளியிலே தைங்க. கவனித்து தைங்க. புரியலைன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு மேல் பக்கம் வச்சுட்டு தான் நீங்கள் ரோல் பண்ணணும். உள் பக்கம் வச்சு ரோல் பண்ணிவிட போகிறீங்க, தப்பாக வரும். இங்கே பாருங்கள். ஓகேங்களா? இப்படி வரும். இப்போது இந்த தையல் மேலேயே போடணும். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையல் மேலேயே போடணும். போட்டுட்டு இங்கே பாருங்கள், திருப்பணும்னா அந்த பிசுலாம் போயிடும் உள்ள. ஓகேங்களா? நீட் ஃபினிஷிங் உட்கார வைங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த கோன் இப்படி தான் உட்காரணும். சரிங்களா? இது ரைட் சைடு. ஓகேங்களா? இது 2 இன்ச்சு கொக்கி பீஸ். இங்கே பாருங்கள், மேலே வச்சு தைக்கணும். எப்பயுமே ஒரு பீஸ் இன்னொரு பீஸோடு தைக்கும் போது ஒரு புள்ளி கிளாத் வெளியே விட்டு தைக்கணும். ஓகேங்களா? பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், மேலே படி தையல் போட்டுடுங்க. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, அதில் மடித்த மாதிரியே இந்த பீஸ் தான் முதல்ல மடிக்கணும். மடிச்சுட்டு இங்கே பாருங்கள், தையல் வரைக்கும் இப்படி தைச்சிட்டு மடிச்சுட்டு ஃபுல்லாக ஃபோல்டிங் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல முதல்ல ரஃப் அடிங்க. இந்த பீஸ் அந்த தையல் வரைக்கும் மடிச்சுட்டு ஃபுல்லாக க்ளோசிங் பண்ணிவிட்டு எட்ஜிலே போட்டு வந்துடும். ஓகேங்களா? போட்டுட்டு இங்கே எக்ஸஸாக வரதை கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? எப்பவுமே அப்பப்போ ட்ரிம் பண்ணிவிடுங்க, பீஸ் நீட்டாக இருக்கும். பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு அழகாக தைச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே பாருங்கள், இது உள் பக்கம், இது மேல் பக்கம். ஓகேங்களா? உள் பக்கம் மேலே வர மாதிரி இப்படி வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம்னா இப்படி திருப்பினோம்னா இதுவும் மேலே வரும். அது கவனிச்சு தைங்க. ஓகேங்களா? பாருங்கள், இது வந்து பானைக்கு வச்சுருக்கேன். பானைக்கு உங்களுக்கு எப்படி தைக்கணுன்றத போடுறேன். பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ சைடு ஜாயின் பண்ணலாம் அப்படியே வச்சு. ஓகேங்களா? ஒன் இன்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு, ஆப்போசிட் சைடு. ஒன் இன்ச்சில் ஜாயின் பண்ணிடுங்க.
இப்போ நெக் பீஸ் வைக்க போகிறோம். அதனால் இங்கே பாருங்கள், உள் பக்கமாக இப்படி திருப்பிக்கணும். ஐ பீஸ் வெளியே தள்ளிடணும். ஐ பீஸ்லேருந்து கீழே லெவலாக வச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்படி வச்சு இங்கே பாருங்கள், ஒரு புள்ளி கிளாத் எக்ஸஸாக இருக்குது, அதை ட்ரிம் பண்ணிடலாம். ஓகேங்களா, ட்ரிம் பண்ணிட்டோம். இது மெயினுங்க, இதை கவனித்து தைங்க. ஓகேங்களா, இப்போ நெக் பீஸ் ரெடி பண்ணலாம். இங்கே ஃபோல்டிங் வருது, அங்கே கட்டிங் வருது. இது 4ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நீங்கள் இன்ஸ்டேப்பில் இங்கேருந்து 1.25, இங்கேருந்து 1.25 வச்சு தான் கட் பண்ணோம். நான் தோராயமாக கட் பண்ணுவேன். நாம் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணாதீங்க. 1.25 கிராஸ் பீஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரெயிட் பீஸாக இருக்கட்டும், 1.25 தான் கட் பண்ணணும். சரிங்களா, இது பானைக்குன்றதுனால நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸே எடுத்துக்கிட்டோம். ஸ்ட்ரெயிட் பீஸே இருந்தால் கூட இந்த மாதிரி கிராஸில் வீலேருந்து வீ வச்சு தான் நீங்கள் கட் பண்ணணும். சரிங்களா, இப்படி பண்ணிவிட்டு 2 பீஸ் போதும், லென்த்தாக இருக்குது. பாருங்கள், 4 இன்ச்சு மடித்து ஃபோல்டிங் எட்ஜில் தைங்க. ஃபோல்டிங் எட்ஜில் தைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ரவுண்டில், ஃப்ரண்ட் ரவுண்டில் இந்த ஐ பீஸ் கணக்கில் சேர்த்துக்கூடாது. இங்கேருந்து 1 இன்ச்சு 1 இன்ச்சு 1 இன்ச்சு 3 ஃபீட் வைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த கார்னரில் ஒரு ஃபீட் வைக்கணும். நெக்ஸ்ட் இந்த கார்னரில் ஒரு ஃபீட் வைக்கணும். நெக்ஸ்ட் அடுத்த ரவுண்டில் இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த கொக்கி பீஸோடு சேர்த்து வைக்கணும். ஐ பீஸ் தான் கணக்கில் சேர்க்கக்கூடாது, இந்த கொக்கி பீஸ் கணக்கில் சேர்க்கலாம். இங்கேருந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சு. ஓகேங்களா, இங்கே 3 இடத்துலையும் ஃபீட் வைக்கணும். இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்கில் கைடு அளவு வந்து ஓகேவா. இங்கே பாருங்கள், இதுவும் நெக் பீஸும் ஒரு புள்ளி கிளாத் இங்கே இந்த இடத்துல வெளியே வரணும். ஓகேங்களா, அதே அளவே தான் வரணும் எல்லாமே. இங்கே பாருங்கள், 4 இன்ச்சு ஃபீட். ஓகேங்களா, நமக்காக தான் வைக்கணும் ஃபீட்டு. இங்கே பாருங்கள், நல்லா 4 இன்ச்சு ஃபீட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஷார்ட் ஷிம்மில் தைச்சிருப்பீங்க, சேம் அதே 4 இன்ச் ஃபீட். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, 4 இன்ச் ஃபீட்டு. அப்புறம் இங்கே பாருங்கள், இது அப்படியே ஃபீட் கிடையாது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு வரலாம். இந்த கார்னரில் கவுனிங்க. இங்கே பாருங்கள், இப்படி வந்துட்டு இங்கே பாருங்கள், இப்படி நல்லா எல் மாதிரி மடியணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இது கரெக்டான எல் வரணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இப்படி மடிச்சோம்னா கரெக்டாக வரணும், எக்ஸஸ் ஆலாம் வரக்கூடாது. ஓகேங்களா, இப்படி வச்சுட்டு அப்படியே இந்த அளவு வந்து உங்களுக்கு 3/4 இன்ச்சு வரும். சரிங்களா, நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க, 3/4 இன்ச்சு வரும். நீங்கள் தைச்சிட்டே வந்து இங்கே பாருங்கள், இந்த கார்னர் ஊசி உள்ளறிக்கி நல்லா டர்ன் பண்ணும். அடுத்த கார்னரில் சொல்கிறேன், அடுத்த கார்னரில் எப்படி அந்த கார்னர் வரும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி மடிச்சுக்கோங்க, இப்படி நல்லா இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த ஹைட்டு 3/4 இன்ச்சு வரணும், இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இது அப்படியே இப்படி இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ இதுலேருந்து இப்படி வரணும், இதுலேருந்து இப்படி வரணும். ஓகேங்களா, இங்கே ஜாயிண்ட் இருக்குது, அதனால் டிஸ்டர்ப் ஆகுது. ஓகேங்களா, இதே கைடு அளவே வந்து இந்த கார்னர் இப்படி கோடு போட்டோம் பாருங்கள், 1/2 இன்ச்சில், அதில் வந்து ஊசி உள்ளே இறங்கி டர்ன் பண்ணணும். ஓகேங்களா, அங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், அப்படியே தைச்சிட்டே வந்து ஊசி உள்ளே இறக்கி அப்படியே டர்ன் பண்ணணும். நம்ம கட் பண்ணுறது மட்டும் பானைக்கு வராதுங்க, நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் முக்கியமாக வரும். நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வந்து அளவுக்காக தான் நம்ம அந்த ஷேப் கட் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ இந்த 3 மார்க்கிங்லேயும் ஃப்ளீட் வைக்கணும். பாருங்கள், 4 இன்ச்சு அந்த 1 இன்ச்சு ஃப்ளீட், 1 இன்ச் டிஸ்டன்ஸில் 4 இன்ச்சு ஃப்ளீட் வைக்கிறது. அந்த ஃப்ளீட் ஆண்ட ஸ்டாப் பண்ணி இப்போது இந்த ஃப்ளீட் ஆண்ட சின்ன சின்ன கட் கொடுக்கணும்.
சின்ன சின்ன கட் கொடுத்து இங்கே பாருங்கள், இந்த பாலை பாருங்கள், வி வரைக்கும் இப்படி கட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த பால் இந்த வி வரைக்கும் கட் பண்ணும். கிட்ட வரைக்கும் கட் பண்ணுங்கள், த்ரெட்டை கட் பண்ணிடாதீங்க, தையல் ஓப்பன் ஆகிடும். இப்படி கட் கொடுங்க. ஓகேங்களா? இப்போது இந்த எட்ஜில் போடணும் தையல். இங்கே பாருங்கள் பாருங்கள், இந்த எட்ஜில் வரணும் தையல். மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த எட்ஜில் வரணும் தையல். இது போட்டு இப்போ நம்ம டாக்கா கொடுத்துட்டோம், அதனால் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. நல்ல எட்ஜு கொடுங்க, அப்போ தான் நெக் பீஸ் வந்து இந்த சைடு வராது. நல்லா எட்ஜு கொடுங்க. இப்போ இந்த ரவுண்டு கூட நம்ம டாக்கா கொடுத்துட்டோம், ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த நீட் ஃபினிஷிங் வரணும். இங்கே பாருங்கள், இந்த பான் நெக்கில் பாருங்கள், இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.